ஹாய், வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ன்றது நிறைய பேரோட ட்ரீம். நிறைய பேர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்டோர்ல பண்ணியிருப்பாங்க, பேஸ்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க, ரூஃப் டாப்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ரூஃப் டாப்ல பண்றோம் அப்டின்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் வீடு இப்ப கட்டியிருக்கிற வீட்ல நான் மாடியில ஸ்விம்மிங் பூல் கட்டப் போறேன், இல்ல புதுசா கட்டப் போற வீட்ல நான் ஸ்விம்மிங் பூல் கட்டப் போறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணணும் அப்டின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கட்டியிருக்கிற வீட்ல வந்து நீங்க மாடியில ஸ்விம்மிங் பூல் கட்ட போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும். காலம் எந்த மாரி இருக்கு, பீம் எந்த மாரி இருக்கு அப்டின்ற ஸ்டெபிலிட்டி செக் வந்து இன்ஜினியர் ஆர் ஆர்க்கிடெக்ட் வச்சு நீங்க இந்த செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாரி இந்த பில்டிங் இவ்வளவு ஓல்டா இருக்கு. ஸோ இதோட கெபாசிட்டி இவ்வளவு தான் 10,000 லிட்டர் தான் தாங்கும் அப்டின்ற ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றாங்கன்னா, 10,000 லிட்டர் தான் தாங்கும் அப்டின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ஸ்விம்மிங் பூலோட சைஸ வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதோட மெஷர்மென்ட் என்னன்னா, 1 கியூபிக் ஃபீட் வந்து 28 லிட்டர் வந்து தாங்கும் வாட்டரோட கெபாசிட்டிய. ஸோ ஒரு கியூபிக் ஃபீட்ன்றது வந்து 1 ஃபீட் விட்த், 1 ஃபீட் லென்த், 1 ஃபீட் ஹைட். இந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு பாக்ஸ்க்குள்ள தண்ணி ஊத்தணும்னா 28 லிட்டர் தண்ணி தான் நம்மளால ஊத்த முடியும். அவ்வளவு கெபாசிட்டி தான் இது தாங்கும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸ வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். எக்ஸிஸ்டிங் வீடா இருந்ததுன்னா நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இவ்வளவு வெயிட் தான தாங்கும். அப்படி இருக்கும்போது 5,000 இருந்து 10,000 லிட்டர் தான் தாங்கும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிருவாங்க. அதுக்கேத்த மாரி ஆல்ரெடி கட்டியிருந்த வீட்ல நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, அதுல நான் ஸ்விம்மிங் பூல் வைக்கிறேன் அப்படின்னா, என்னென்ன விஷயம் மெயினா நோட்டீஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்க வேண்டியது வந்து பிளான் ப்ராப்பரா இருக்கணும். இந்த டைமென்ஷன்ல நான் வைக்க போறேன். எனக்கு எக்ஸாம்பிள் 10/8 10 அடிக்கு 8 அடி மெஷர்மென்ட்ல எனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும். ஸோ இவ்வளோ கெபாசிட்டி தாங்கும். இதுக்கு வந்து இவ்வளோ லோட் வந்து தேவைப்படும். அப்படிங்கும்போது இந்தந்த ராட வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் காலம் அண்ட் பீம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் டீடைல் முதற்கொண்டு நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்க்கிடெக்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுல நான் வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா, சுத்தி வர்ற வால்ல எல்லாமே வந்து மினிமம் 9 இன்ச் வாலா இருக்கணும். அதுக்கு கீழ போகக்கூடாது. மேக்ஸிமம் 1 ஃபீட் 1 1/2 ஃபீட் அந்த மாதிரி நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ போகவே கூடாது. 9 இன்ச் கீழ வந்து நீங்க வாலோட சைஸ குறைச்சிடக்கூடாது. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, யூசுவல் நம்ம வாட்டர் சம்ப் எப்படி பண்றோமோ அதே கான்செப்ட்ல தான் இதையும் நம்ம பண்ண போறோம். வந்து நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நடுவுல வந்து சென்ட்ரிங் கம்பி ஃபுல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணி அதுல வந்து கான்கிரீட் போர் பண்ண போறோம். ஸோ அந்த கம்பி எல்லாமே வந்து மினிமம் 12 இருக்கணும். அதான் வந்து ப்ரிஃபரபிள். ஸோ அதனால 12 நீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த 12 நீங்க ஃபுல் சென்ட்ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மோல்ட் எல்லாம் வச்சு கான்கிரீட் எல்லாமே போர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்க வாட்டர் ப்ரூஃப் கோட் வந்து அது மேல பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நீங்க தண்ணிய வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 வீக் ஃபுல்லாவே அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வாட்டரோட லெவல் குறையுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஏன்னா எந்த சைட்லயாவது லீக்கேஜ் ஆகும். நமக்கு தெரியாம உள்ளுக்குள்ள கூட லீக்கேஜ் ஆகலாம். வெளியே லீக்கேஜ் ஆச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல உள்ளுக்குள்ள லீக் ஆச்சுன்னா இந்த வாட்டரோட லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குறையுதா இல்லையான்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஸ்விம்மிங் பூலா இருந்தது அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். அதனால அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கணும். இதுக்குன்னே வந்து ஸ்விம்மிங் பூல் டைல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. சோ அதுல உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணி ஒட்டணும். அதுவுமே வந்து சிமெண்ட் வச்சு ஒட்டுறதை விட அதிசிவ் பேஸ்ட் இருக்கு. அந்த பேஸ்ட்டை வச்சு நீங்க ஒட்டினீங்கன்னா சிமெண்ட்டை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். சோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒட்டிடணும். இன் பிட்வீன் இதுக்குள்ள என்ன பண்ணணும்னா, அந்த கான்கிரீட் நம்ம போர் பண்றோம்ல, சென்ட்ரிங்லாம் பண்ணிட்டு கான்கிரீட் போர் பண்றோம்ல, சோ அந்த நேரத்திலேயே வந்து பைப் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிடணும். எந்த பக்கம் வந்து தண்ணி ட்ரை பண்ண போறோம், எந்த பக்கம் நம்ம ஃபில்டர் பண்ணி உள்ள நம்ம தண்ணி கொடுக்க போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா ஒரு ஹெவி பைப் வந்து யூஸ் பண்ணணும். நார்மலா நம்ம வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற பைப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்பவே ஹெவியான பைப் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்கிரீட் போர் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் கோட் பண்ணி அப்புறம் நம்ம வாட்டர் செக் பண்ணிட்டு டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. பட் மேக்ஸிமம் நீங்க இண்டோர்ல பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை சைஸ் சின்ன ஸ்விம்மிங் பூலா நீங்க வந்து கட்டிக்கோங்க. அதாவது ஹைட்டை சொல்றேன். ஏன் அப்படின்னா குழந்தைங்கலாம் இருக்கும்போது மேபி உள்ள தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதை சுத்தி ப்ராப்பரா ஒரு ரெயிலிங் வந்து நம்ம மேக் பண்ணிக்கணும். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே மேஜரா நம்ம ஃபர்ஸ்டே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருந்தா நல்லா தானே இருக்கும். பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம நினைச்ச நேரம் ஜாலியா விளையாண்டுக்கலாம். ஸோ எஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோ. வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட தான் பர்சனலா கேட்கணும். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது போக சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அங்க வந்து கூட கேட்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது புதுசா வீடு கட்ட போறாங்க, இல்லைன்னா வந்து ஸ்விம்மிங் பூல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்விம்மிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.